குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஃபார் செகண்ட் மிட்டம் பார்த்தோம். சேம் அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட போர்ஷன்ஸ் நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 7, 8, 9. ஸோ 3 லெசனும் படிக்க போகிறோம் செகண்ட் மிட்டம்க்கு. அதில் 7th லெசன் போட்டிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் நெவர் ஸ்கிப் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் நீங்கள் போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லோரும் 7th லெசன் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 8th லெசனோட வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட் சர்க்கிள்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போது 8th லெசனோட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கொஷினும் ஸ்கிப் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இதில் இருக்கிற எல்லா கொஷினுமே படிச்சிருங்க. ஸோ இதே கொஷினில் இதே வீடியோலேயே உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆப்ஷனல் கொஷின் ஒன்று கூட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கொஷின் உங்களால் படிக்க முடிஞ்சால் நீங்கள் அதையும் கூட சேர்த்து படிச்சிருங்க. மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரான் எமிஷன்? எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன். ஸோ பக்கத்துலேயே நான் கொஷின் நம்பரும் போட்டிருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கொஷின் நம்பராக போட்டால் அவங்க ரெஃபர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் கொஷின் நம்பர் சைடில் போட்டிருக்கேன். எல்லா கொஷினுக்குமே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட புக்கில் லாங் ஆன்சர்னு நீங்கள் எடுத்து அந்த இதில் நீங்கள் ரோமன் லெட்டர் 3rd நீங்கள் போய் எடுத்திங்கனாலே கொஷின் நம்பர் என்ன வருதோ அந்த கொஷின்ஸ் தான் இதில் உள்ள கொஷின்ஸு. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி அந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் எலக்ட்ரான் எமிஷன்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட வேரியஸ் டைப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த எலக்ட்ரான் எமிஷனை சொல்லிவிட்டு நீங்கள் டைப்ஸாக இருக்கக்கூடிய தெர்மோயானிக் எமிஷனு, ஃபீல்டு எமிஷனு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் இந்த மாதிரி வரும்ல, உங்களுக்கு அந்த மாதிரி உள்ள டைப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதை டிஃபைன் பண்ணி கொண்டு வாங்க. அவ்வளோதான். அது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு ஆப்டெயின் ஆஃப் ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் வித் நெசசரி எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது கொஷின் நம்பர் 8. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன். ஸோ இந்த டெரிவேஷன் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எண்ட் வரைக்கும் எப்படி கொண்டு போகிறோங்கிற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுக்கு ஆன்சர் சூப்பராக எழுதலாம் இந்த கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கிவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ ஃபோட்டோ எமிசிவ் செல். இது ரொம்ப சின்ன கொஷின், ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. அந்த டயக்ராம் வச்சே நீங்கள் கேத்தோட ஆனோட வச்சே நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த கொஷினில் இது கொஷின் நம்பர் 10 புக் பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், டெஸ்கிரைப் ப்ரீஃப்லி டாவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டெமான்ஸ்ட்ரேட்டட் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இதில் தியரி பாட்டாக தான் வரும். நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்ற தியரி பாட்டை நல்லா நீங்கள் படிச்சுக்கிட்டாவே ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்புக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப ஈஸியானது. டயக்ராம் ரெண்டுமே மோஸ்ட்லி சிமிலராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது கொஷின் நம்பர் 5. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இது ஆக்சுவலாக 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா சப்டிவிஷனில் ஒரு ப்ராப்ளமோ இல்லை இன்னொரு 3 மார்க்கோ சேர்த்து வச்சு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா இதை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களோட லக்கு. ஸோ இதை மட்டுமே எழுதுனா ரொம்ப சீக்கிரமாக எழுதிடலாம். 3 மார்க்ஸில் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறனால நான் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3rd ரோமன் லெட்டர் உங்களோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2nd கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின் இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மேலே இருக்கிற கொஷினை கம்பேர் பண்ணும்போது லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ மேலே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன கொஷின் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 2, 3, 4 கொஷின் படிச்சிருங்க. ஸோ சேஃப் ஜோன் நமக்கு படிச்சுக்கிறது நல்லது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீஃப்லி டிஸ்கஸ் த அப்சர்வேஷன் ஆஃப் ஹெர்ட்ஸ், ஹால்வர்க் அண்ட் லெனார்ட். ஸோ அந்த 3 பேரோட அப்சர்வேஷன்ஸ் பற்றி எழுதுகிற மாதிரி வரும் அந்த கொஷின்ஸ். 3rd கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதை எழுதணும். 3rd கொஷின் முடிஞ்சிச்சு. 4th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஹவு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் வேரிஸ் வித் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்.
இதுதான் 4th கொஸ்டின். ஸோ இந்த 3 கொஸ்டினும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இதுலேயே இந்த லாங் ஆன்சர்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு எக்ஸ்ட்ரா 3 மார்க்ஸ் எல்லாமே கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிய வந்துடும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க கொஷின்ஸ் ஒன்லி 6 கொஷின்ஸ் தான். 6 கொஷின் ப்ளஸ் 3 கொஷின் பார்த்தீங்கன்னா 9 கொஷின்ஸ் தான் இருக்குது. இந்த 9 கொஷின்ஸை நல்லா தரவு பண்ணிடுங்க. 9 கொஷின் கூட என்னால் படிக்க முடியாது அப்படின்னா 6 கொஷினை கண்டிப்பாக தரவு பண்ணிடுங்க. ஒவ்வொரு கொஷின்லேயும் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது பார்த்துருங்க. நான் ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், என்னால் வந்து ஃபுல்லாக கொஷின் படிக்க முடியாது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறேன். அதில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் எழுத ட்ரை பண்ணிவிட்டு டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அதை நல்லா வரைஞ்சி பழகிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணாவே இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த கொஷின்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண எண்டு வரைக்கும் கடகடன்னு எழுதுகிற அளவுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற என்னென்ன பார்ட் எது வருது, என்ன கீவேர்டு வருது, என்ன ஃபைனல் டெரிவேட்டிவ் பார்ட் வருது, அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வைக்கிற மாதிரி நீங்கள் எழுதி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டயக்ராம் நல்லா போட்டு பாருங்கள். ஸோ இதுதான் இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின். லெசன் 8ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் லெசன் 9ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூட வீடியோவில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் புக்கின் கொஷின்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு வீடியோவில் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். see you in next வீடியோ. மறக்காமல் என்னோட வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன்ஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா டக்குன்னு போய் பாருங்கள் என்ன வீடியோ வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.